கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் 11ஆம் தேதி 11வது மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. 2 நாளாகவும் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த நாட்களை பாருங்கள். இந்த ஆசா என்று சொல்லப்படுகிற பாருங்கள், இந்த நாட்களில் இந்த ராஜா இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்றால், தேவனிடத்தில் இந்த நாட்களிலே விண்ணப்பம் பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவர்களுக்கு விரோதமாய் எத்தியோப்பியாகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்து சேனைகளோடு அங்கே 300 திறங்களோடும் புறப்பட்டு மரேசியா மட்டும் வந்தான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எதிராக இந்த நாட்களில் வருகிற வேளையிலேயே அவர்கள் அங்கே ஒரு யாரிடத்திலும் இந்த நாட்களிலே போகவில்லை, தேவனிடத்திலே கேட்கிறார்கள். எப்படியாக கேட்கிறார்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவர் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே எப்படிப்பட்ட பலசாலிகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும், அவர்களுக்கு மத்தியில் இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறது, ஆண்டவருக்கு ஒரு லேசான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக, தேவன் நம்மை விடுவிக்கும்படியாக இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எப்படிப்பட்ட நெருக்கங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும், கர்த்தர் அது லேசான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின என் தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சாதாரண தண்ணீர் ஐயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த தண்ணீர் பாருங்கள் ஒரு நிறமில்லாதது, பாருங்கள் சுவையில்லாதது, இப்படியாக இருக்கிற அந்த தண்ணீரை ஒரு சுவையான ஒரு திராட்சரசமாக மாற்றுகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே ஜனங்கள் இந்த நாட்களை நிராகரிக்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் செய்த அற்புதங்கள், அவர் பாருங்கள், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் இந்த நாட்களிலே இப்படியான அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை இல்லும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆசா கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எதிரிகள் இவ்வளவு சேனைகளோடு இந்த நாட்களை வருகிற வேளையிலே 300 ரதங்களோடு புறப்பட்டு அந்த இடத்திலே வருகிற வேளையிலே இவர் தேவனை நோக்கி இந்த நாட்களிலே விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார், எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக, உங்களுடைய குடும்பத்துக்கு முன்பாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக உங்களை சூழ்ந்து நாட்களை சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம். பிரச்சனைகள், நெருக்கங்கள், நோய்கள், பண பிரச்சனைகள், வேலையில்லா பிரச்சனைகள், இப்படியான சூழ்நிலைகளே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள், ஆண்டவரிடத்திலே முழங்கால் படியிட்டு கேளுங்கள், ஆண்டவரே, இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்கட்டும் ஐயா, இந்த லேசான உபத்திரவம் இந்த என்னை விட்டு நீங்கட்டும் ஐயா கர்த்தாவே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே என்று நீங்கள் முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால்
ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த உபத்திரவத்திலே இருந்து, அந்த இக்கட்டிலே இருந்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திருப்பத்தை இந்த நாட்களில் கொண்டு வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டு இந்த நாட்களில் அதன்படி எல்லா காரியத்தையும் நீங்கள் இந்த நாட்களில் விட்டு நடக்கிற வேளையிலே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த நாட்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் அங்கே விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.